ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு சூப்பரான குல்ஃபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்துருக்குறாங்க. அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க்குங்க, அதை சேர்த்துருக்குறேன். பாலை சேர்த்துட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் பால் வர வரைக்கும் நல்லா சுண்ட காய வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பாலை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. பால் பொங்கி வரும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாற்றி மாற்றி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா பால் சீக்கிரமாக கொதிச்சு வருங்க. மேலே இருக்கிற அந்த ஆடைகள் ஓரம் கட்டும்போது அந்த ஓரத்தில் இருக்கிற ஆடைகள் எல்லாமே எடுத்து நம்ம உள்ளே விட்டுக்கலாங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்குங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 15 போல் பாதாமியும் எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காயை எடுத்து வச்சுருக்குறாங்க, நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நைஸ் பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பாலில் இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. பால் முன்னாடி இருந்ததை விட நல்லாவே திக்காயிட்ருக்குங்க. இப்போ இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்க்கும் போது பால் வந்து நல்லா திக்காக இருக்குங்க. கலர் கூட நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த பாலோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா பால் வந்து நல்லாவே திக்காயிட்ருக்கு, நல்லாவும் கொதிச்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லாவே ஆறிடுச்சுங்க. என்கிட்ட இந்த மோல்டு இல்லாதனால நான் வீட்டில் இருக்கிற டம்ளரில் நான் ஊற்றிக்கிறேங்க. இப்போ எல்லாத்துலேயும் சேர்த்ததுக்கப்புறமா நான் வீட்டில் இருக்கிற பால் கவரை தாங்க எடுத்துருக்கிறேன். அதை வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டுட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா டம்ளர்லையும் பால் கவர் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்துலேயும் பால் கவர் சேர்த்து ரப்பர் பேண்டு போட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து ஐஸ்கிரீம் குச்சியை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு 8 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாங்க. இப்போ நான் ஃப்ரீசரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேங்க. 8 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ பாருங்கள், இது சூப்பராகவே வந்திருக்குது. இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு நல்ல ஒரு தடவை உருட்டி எடுத்ததுக்கப்புறமா குல்ஃபி வெளியே வந்துடுங்க. பாருங்கள், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான குல்ஃபி ரெடி பண்ணி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.